நம்மளோட ஓன் ப்ராமிஸை நம்ம பிரேக் பண்றதுக்கான நம்பர் ஒன் ரீசன் என்னன்னு தெரியுமா? நம்ம கிட்ட இந்த ரெண்டுமே இல்லாததால தான். தட் இஸ் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. நியூ இயர் அன்னைக்கு ரெசல்யூஷன் எடுக்கிறேன்னு கோலுக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுன வெறும் 3 டேஸ்லயே உங்களோட கோலை கிவ் அப் பண்ணுன எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்க? ரெசல்யூஷனை ஃபாலோ பண்றோமோ இல்லையோ அதை எல்லார்கிட்டையும் சொல்லி கடைசியில கிவ் அப் பண்ணி எதுக்கு? ப்ரொடக்டிவிட்டின்னு ஒண்ணு நம்ம கிட்ட இல்லாததால தான் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நம்ம டே டு டே லைஃப்ல என்னெல்லாம் பண்ணுனா டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணி நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்க முடியும்ன்ற ஒரு ஃபைட் இருக்க இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஐ ப்ராமிஸ் பை எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ யூ வில் கெட் சம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். சோ நோட்டு பென்னு எதுவுமே தேவையில்ல. நீங்க எங்க இருக்கீங்களோ ஜஸ்ட் லீன் பேக், சில் அவுட் அண்ட் என்ஜாய். நம்மளோட கோலுக்கு ஒர்க் பண்ண கஷ்டப்படுற நம்ம அடுத்தவனோட கோலுக்கு ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்னாப் சாட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆப்ல உங்களை ஆக்டிவா வச்சு காசு பார்க்கணும்ன்றதுக்காக உங்களை ஒரு நாள் கூட மிஸ் பண்ண விடாம அப்ளிகேஷனுக்குள்ள உங்களை என்டர் ஆக வைக்கணும்னு ஸ்ட்ரீக்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுல பியூட்டி என்னன்னா அவங்க நினைச்ச மாதிரியே இந்த கான்செப்ட் ஒர்க்ஸ் லைக் a மேஜிக். எல்லாம் ஓகே. இதுல சோகம் என்னன்னா இதனால உங்களுக்கு எந்த பயனுமே இல்லை. எதுக்குடா ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்றீங்கன்னு ஸ்னாப் சாட் யூசர் கிட்ட கேட்டா அதெல்லாம் தெரியல, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றானுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் 21 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணிட்டா அது ஒரு ஹேபிட்டா மாறிடும். இந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச ஸ்னாப் சாட் ஸ்ட்ரீக்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து உங்க எல்லாரையும் அதுல சிக்க வச்சுட்டாங்க. இதுல லாக் ஆன நம்ம பசங்க ஆப்ல ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ண போய் அவங்களோட கோலுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டாங்க. என்னடா பட் இதே கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணி டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சியோட இருக்க முடியாதா என்ன? எஸ், கண்டிப்பா முடியும். பட் பிஃபோர் தட் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் பிடிக்கலனாலும் அதை பண்ணுனா அது டிசிப்ளின். அண்ட் ஆஸ் யூ ஆல் நோ, நீங்க ஸ்டார்ட் பண்ணுன எந்த ஒரு விஷயத்தையும் ரிசல்ட்டை பத்தி கேர் பண்ணிக்காம ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் அதை கண்டினியூஸா பண்ணுனா அதுதான் கன்சிஸ்டன்சி. டிசிப்ளின் இல்லைன்னா நம்மளால ஒரு விஷயத்த ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. அண்ட் கன்சிஸ்டன்சி இல்லைன்னா நம்ம தலைகீழ நின்னாலும் நம்மளோட எண்ட் ரிசல்ட்டை நம்மளால அச்சீவ் பண்ணவே முடியாது. நீங்க பண்ணணும்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எவ்ரிடே அட்லீஸ்ட் அதை ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு பண்ணி உங்களோட ரியல் லைஃப்ல ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுங்க. சோ தட் ஆப்ல லாக் ஆன மாதிரி உங்களோட கோல்ல லாக் ஆவீங்க. ஒன்ஸ் கோல்ல லாக் ஆகிட்டா அவுட்கம் தானா வரும். சோ டிப் நம்பர் 1, நெவர் பிரேக் த செயின்ஸ் ஈவன் 1 மினிட்ஸ் கவுண்ட்ஸ் இன் யுவர் கன்சிஸ்டன்சி கிராப். பட் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணியும் எதனால நம்ம கோலை கண்டினியூவே பண்ணாம நடுவுல ஸ்டாப் பண்ணிடுறோம்? ஒரு புக்கை படிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணுனா பாதி தான் படிச்சேன், அதுக்கு மேல படிக்க இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. என்னடான்னு பார்த்தா பிகாஸ் ஆஃப் 60 செகண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் கல்ச்சர். ரீல்ஸ் பார்த்து ஷார்ட் டைம்லயே பிளஷர் ஆன நம்ம எல்லாமே சீக்கிரமா நடக்கணும்ன்ற மைண்ட் செட்க்கு வந்துட்டோம். பிகாஸ் ஆஃப் தட் நம்மள ப்ரொடக்டிவிட்டியா வச்சிருக்க எல்லா விஷயத்திலையும் we started expect short gratification. இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ண டிப் நம்பர் 2 ஃபாலோ பண்ணுங்க. தட் இஸ் ஸ்டார்ட் பிராக்டிஸ் டிலே கிராட்டிஃபிகேஷன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த 30 டேஸ்க்கு தொட்டு கூட பார்க்காம 31st டே ட்ரை பண்ணுனா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் டிலே கிராட்டிஃபிகேஷன். பிகாஸ் ஆஃப் திஸ் எல்லாமே சீக்கிரமா நடக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாம you will wait until you succeed. இந்த 2 டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதாது. அடுத்து சொல்ல போற டிப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ரியல் ஃபேஸ் எப்போ ரிவீல் ஆகும்னு தெரியுமா? நம்மளை சுத்தி யாருமே இல்லாதப்போ, சொசைட்டிக்கு நல்லவன்னு ப்ரூவ் பண்ணி அழுத்து போன நம்ம பசங்க அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்க அடக்கி வச்ச மொத்த வித்தையும் யாருமே இல்லாதப்போ எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்ல, பேரண்ட்ஸ் இருக்கும்போது படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்றது, இல்லாத டைம்ல கேம் விளையாடி, இது நம்ம சின்ன வயசுலயே நம்மளோட பிளட்ல ஊறி போயிருச்சு. இந்த மாதிரி யாருமே இல்லாத டைம்ல தான் நம்மளோட லேசி அண்ட் டிஸ்ட்ராக்டட் வெர்ஷனை நம்ம காட்டுவோம். என்ன கேட்டா திஸ் இஸ் தி வொர்ஸ்ட் திங் which we all are doing. டிப் நம்பர் 3, நம்மள சுத்தி யாருமே இல்லனா கூட நம்ம அட்மையர் பண்ற வெர்ஷனா தான் நம்ம பிஹேவ் பண்ணணும். so that you will become self controlled person. செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒண்ணு இல்லனா டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சியை நினைச்சு கூட பார்க்க கூடாது. இதையும் தாண்டி டிசிப்ளினை பில்ட் பண்ண கரெக்டான டைம் எது? நம்ம எல்லாருக்குமே ரீசன் சொல்லணும்னா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலாம் நமக்குள்ளே ரீசன் சொல்லி ப்ரோகாஸ்டினேட் பண்ணி கடைசியில நெக்ஸ்ட் நியூ இயரே வந்துடும். டிப் நம்பர் 4, சின்ன விஷயமா இருந்தா கூட மண்டே ஸ்டார்ட் பண்ணலாம், நியூ இயர் அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ரீசன் சொல்லாம ஸ்டார்ட் டுடே so that your future self will thank you. நம்மளோட வில் பவர் எங்க லாஸ் ஆகுது? அட் டெசிஷன் பாயிண்ட். புரியல? தட் இஸ் ஒரு 2 விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃபிளிக்ஸா ஒர்க் அவுட் ஆன்னு கேட்டா ஆப்வியஸா நெட்ஃபிளிக்ஸை தான் நம்ம எல்லாரும் சூஸ் பண்ணுவோம். பிகாஸ் அதுல இருந்து தான் நமக்கு ஈஸியா பிளஷர் கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒர்க் அவுட் செலக்ட் பண்றவங்களும் இருக்காங்க. பிகாஸ் அவங்க எல்லாருமே இந்த ஒரு ட்ரிக்கை எவ்ரிடே கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. தட் இஸ் டிப் நம்பர் 5, டு டூ லிஸ்ட். இன்னைக்கு ஃபுல்லா என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு ஒரு டு டூ லிஸ்ட்ல போட்டு வச்சா அந்த பர்டிகுலர் ஒர்க்கை நம்ம பண்ணியே ஆகணும்னு நம்மளோட மைண்ட் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். அண்ட் அதுல மென்ஷன் பண்ணிருக்க டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி டிக் பண்ணிட்டே வர நமக்கு அது ஒரு சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கும். சோ மேக் அ டெய்லி ஹேபிட். அட் த சேம் டைம் ஒருத்தர் கிட்ட டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி மட்டும் இருந்துட்டா போதாது. கான்பிடன்ஸா இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்லயும்
இருந்தாலும் நம்மளால தனியா ஹேண்டில் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடன்ஸை எப்படி பூஸ்ட் பண்றதுன்னு இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நம்ம நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு ரீசன் சொல்லாம just start practice this 5 tricks. That outcome will shock you. So that's it for this video. Until next time, signing off from Sarvin.